அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா பெங்களூரில் இருக்கிற பன்னர்கட்டா நேஷ்னல் பார்க்கை பற்றி அனிமல்ஸை தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அதை டீட்டெயில் தான் உங்களுக்கு காட்ட போகிறேன். முழுசாக பாருங்கள் இந்த வீடியோவை, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி யாரானா அது போகிற மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு இதை பார்த்தா ஒரு ஐடியா கிடைக்கும். இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சஃபாரியில் நம்ம பார்க்கக்கூடிய காட்சி இது பார்த்திங்கன்னா சஃபாரியில் ஃபஸ்ட்டு கிடைக்கக்கூடியது. அதிகமாக பார்த்திங்கன்னா மான் இருந்தது. அந்த இடத்துல நான் கொஞ்சம் வீடியோ எடுக்க முடியல, ஒரு சில கால் வந்ததுனால நான் வீடியோ எடுக்க முடியல. சஃபாரி ப்ளஸ் பார்த்திங்கன்னா ஜூவோட சார்ஜஸ் பார்த்திங்கன்னா 350 ஆகுது. சில டைமில் கொஞ்சம் வேறே ஆகலாம். நான் சம்மர் சீசனில் போட்டதுனால காடெல்லாம் க்ரீனிஸாக இருக்காமல் ஃபுல்லு இதாக இருக்குது. மழை காலத்தில் போனீங்கன்னா காடு ஃபுல்லாக க்ரீனிஸாக சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ ஃபுல்லாக வெளிச்சோடிக்காக இருக்குது. இந்த யானைகளுக்கெல்லாம் கொஞ்சம் அந்த டைமில் தீனி இல்லாதனால எல்லாம் கொஞ்சம் இந்த இதுங்கெல்லாம் வண்டியில் தான் எடுத்து வந்து போட்டுட்ருக்காங்க. அதுக்கு இந்த பில்லு மாதிரி இதிலே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன குட்டி அந்த யானை காலடியில் சைடில் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். ரைட் சைடில் ஒன்று இருக்குது, இந்த லெஃப்ட் சைடில் கொஞ்சம் பெரிய குட்டியாக இருக்குது. இந்த பஸ்ஸில் பார்த்திங்கன்னா நான் ஃபுல்லு சேஃப்டி கிரியல் போட்டு கவர் பண்ணிட்டதுனால வீடியோ எடுக்கிறது கூட கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. வேறு பஸ்லலாம் பார்த்திங்கன்னா அந்த வீடியோ எடுக்கிறவங்க கரெக்டாக நல்லா நம்ம கட் பண்ணி விட்ருப்பாங்க, ஸ்கொயராக ரவுண்டாக. இந்த பஸ்ஸில் அந்த மாதிரி இதே இல்லை, நாங்கள் கிடைச்ச பஸ் அது மாதிரி. இது அடுத்தது பார்த்திங்கன்னா காட்டு வழியாக வந்து யானைங்க ஒரு கூட்டம் வந்துட்டு இருந்தது. பாருங்கள், நீங்களே பார்க்கலாம். இங்கேயே ஒரு சின்ன குட்டி இருக்குது. இது பார்த்திங்கன்னா ரொம்ப பக்கமாக தான் இருந்தது. பஸ்ஸில் இருந்து ஒரு 10 ஃபீட்டு டிஸ்டன்ஸில் தான் இருந்தது. இது பார்த்திங்கன்னா அந்த ஏரியில் பார்த்திங்கன்னா யானைங்களெல்லாம் குளிப்பாட்டிட்டு இருந்தாங்க. பாருங்கள், ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், குளிப்பாட்டிகிட்டு இருக்காங்க. இந்த வெயில் காலத்தில் அந்த யானைங்களுக்கு தண்ணியில் இருக்கிறது அவ்வளோ பிடிக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா கரடி இருந்தது. இது கொஞ்சம் எல்லாம் தூரத்தில் தான் இருந்தது, ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். எல்லாம் அந்த வெயிலுக்கெல்லாம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்குங்க நெகலில் பார்த்து. பாருங்கள், இங்கே ஒன்று இருக்குது. இந்த ஒரு 8 என்னமா இருந்ததுங்க, 8 இருந்ததுங்க. அந்த சைடில் பார்த்திங்கன்னா இங்கே தான் மேய்ஞ்சிட்ருக்கு. பாருங்கள், இந்த இடத்துல மேய்ஞ்சிட்ருக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா டைகரு, லயனு, சிங்கம், புலி எல்லாமே இருந்தது. கொஞ்சம் அதெல்லாம் மெஸ் கவருக்குள்ளே தான் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா ஆண் சிங்கம் இருக்குது பாருங்கள், கம்பீரமாக இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல இருக்குது ஆண் சிங்கம் படுத்துட்டு இருக்குது. இங்கே ஒன்று இருக்குது, இது ஆண் சிங்கம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒன்று தண்ணியில் ஒன்று படுத்துட்ருக்கு பாருங்கள். அடிக்கிற வெயிலுக்கு சில்லுன்னு போய் படுத்துருக்கு தண்ணியில். இங்கே ஒன்று இருக்குது பாருங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே ஒன்று ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்கு நெகலில். இது பார்த்திங்கன்னா ரொம்ப தூரம் வழியே விடாமல் இதில் தான் வந்துட்டு இருந்தது. அப்புறமா நம்ம ஃப்ரண்ட்டில் இல்லாதனால வீடியோ எடுக்க முடியல, லாஸ்ட்டாக பின்னாடி போகும்போது தான் எடுத்தால் முடிஞ்சது. இங்கே பார்த்திங்கன்னா ஒயிட்டு லயன் நினைக்கிறேன், ஒயிட் கலர் இருந்தது இது ஃபுல்லு. அடுத்தது காட்டுறேன் பாருங்கள், ப்ரௌன் கலரு, நார்மல் கலரு. இது பார்த்திங்கன்னா ஃபுல் ஒயிட்டாக இருந்தது. நம்மளுக்கு தூரத்துலேருந்து அந்த வெயிலுக்கு பார்த்திங்கன்னா கலர் கொஞ்சம் இதாக தான் இருந்தது பாருங்கள். இது நார்மல் கலரு. இதை பார்த்திங்கன்னா அதிகமாக இருந்தது நம்ம சஃபாரியில் காட்டில் போகும்போது. பார்த்திங்கன்னா சஃபாரி இது முடிஞ்சது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம உள்ள ஜூக்குள்ளே என்ட்ரி ஆயாச்சு. என்ட்ரன்ஸில் பார்த்திங்கன்னா இது மாதிரி இது வச்சுருக்காங்க பாருங்கள். நல்லா பெருசாக இருக்குது வச்சுருக்காங்க, இதுவும் வச்சுருக்காங்க. ரொம்ப பெருசாக இருந்தது. ஃபுல்லு வெயிலாக இருந்தது. பட்டர்ஃப்ளை கார்டன் இருந்தது, நாங்கள் லாஸ்ட்டில் பார்க்கலான்ட்டு அதை லாஸ்ட்டில் காட்டுறேன். அது பார்த்திங்கன்னா ரொம்ப சீட்டு தான். பட்டர்ஃப்ளை ஒன்று கூட கிடையாது. அதுக்கு பார்த்திங்கன்னா செப்பரேட் டிக்கெட்டு, இதில் இன்க்ளூடிங் கிடையாது. அது செப்பரேட்டு 50 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. சும்மா அது அங்கங்கே போட்டால் தான் பார்க்கலாம். லாஸ்ட்டில் காட்டுறேன் பாருங்கள் இதை பற்றி. அது எதனா ஒரு சீசனில் தான் இருக்கும் மோஸ்ட்லி. இப்போ பார்த்திங்கன்னா ஜூக்குள்ளே ஃபஸ்ட்டு பார்த்ததும் பாருங்கள், இங்கே இருக்குது 2 புலி இருக்குது. எல்லாமே வெயிலுக்கு பார்த்தீங்கன்னா நெகில் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா கரடி. அது கரடிக்கு பார்த்திங்கன்னா கரும்பு போட்டிருக்காங்க, நல்லா சாப்பிட்டுட்டு இருக்குது. எவ்வளோ இன்ட்ரெஸ்டாக சாப்பிட்டு இருக்குது பாருங்கள். அது கொஞ்சம் தூரத்தில் இருந்தது, நான் ஜூம் பண்ணி தான் எடுத்தேன்.
இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 கரடி இருந்தது. கொஞ்சம் தொலைவில் ஒன்று இருந்தது, ஒன்று சாப்பிட்டுட்டு இருந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா இது ஏதோ பேரே வரல கரெக்டாக எனக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா நிறைய வகை சேர்ந்தது. இது ஒரு 3-4 வெரைட்டிஸ் இருந்தது. பாருங்கள் எல்லாம் அங்கே இருக்குது, ரொம்ப தூரத்தில் தான் இருந்தது. இது ஒரு வகையான நரின்னு சொல்லலாம். ஆனால் இந்த சீசனில் பார்த்திங்கன்னா பூங்கெல்லாம் மரத்தில் ரொம்ப அழகாக இருந்தது. பாருங்கள் இது ஒரு வகையான டிஸ்கவரிலாம் நம்ம பார்த்துருப்போம். இது வேறு ரகமான ஒரு ஓநாயின்னு சொல்லலாம். முன்னே பார்த்தது வேறு, இது பார்த்திங்கன்னா வேறு. நம்மளுக்கு வாசல் இது வந்து போஸ்ட் கொடுக்குது. இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் பக்கத்துலேயே இருந்தது. பூ கலர் சூப்பராக இருக்குதுமா. இந்த மரத்தோட பூ பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது. இது பார்த்திங்கன்னா போட்டிங்கோட ஒரு லேக் இருக்குது, அதில் போட்டிங் போகிறவங்க போட்டிங் போகலாம். நாங்கள் காலையில் கொஞ்சம் போனதுனால போட்டிங் பண்ணுறவங்க கம்மியாக தான் இருந்தாங்க, யாரும் அவ்வளோ இதில்லை. அங்கே ஒரு 2 பேர் போட்டிங் பண்ணியிருக்காங்க, நாங்கள் போட்டிங் பண்ணதில்லை. அடுத்து பார்த்திங்கன்னா மான் வெரைட்டிஸ் கொஞ்சம் இருந்தது. ஒரு 4 வகை 5 வகையான மானுங்க இருந்தது. பாருங்கள் இது ஒரு வகையான ஒரு மான். இதில் பார்த்திங்கன்னா ப்ரௌன் கலர் ப்ளைனாக இருக்கும், புள்ளியாக இருக்கும். இது மாதிரி நிறைய வெரைட்டி இருக்குது இந்த மான் இதுங்க. கரெக்டாக நம்மளுக்கு சொல்ல தெரியல. இந்த இடத்துல பாருங்கள் ஒன்று லாஸ்ட்டில் பெரிய மான் இருக்குது, நல்லா கொம்பெல்லாம் இருக்குது, காட்டுறேன் பாருங்கள். அந்த இடத்துல பாருங்கள், அதான் ரெஸ்ட் எடுத்துருக்கு. அடுத்தது ஒரு கூட்டம் காட்டுறேன் பாருங்கள். இந்த கொம்பு பார்த்திங்கன்னா மேல் இந்த மானுக்கு தான் வந்து கொம்பு இருக்கும், ஃபீமேலுக்கு வந்துட்டு கொம்பு எதுவும் வராது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபீமேலு. பாருங்கள் முன்னே காட்டிந்தே வேறு இது பார்த்திங்கன்னா வேறு ரகமான ஒரு மானுங்க. பாருங்கள் இதுக்கும் கொம்பு அதிகமாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா மரத்தடியில் தான் ஓய்வு எடுத்துகிட்டு இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன குட்டி இருக்குது, நான் காட்டுறேன் இருங்க. பாருங்கள் அந்த மரத்தடியிலே இருக்குது பாருங்கள், எட்டி பார்த்துட்டு இருக்குது பாருங்கள். இப்போ வருது பாருங்கள் வெளியே, பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள், நல்லா புள்ளியாக எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இது எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள். இதுதான் புள்ளி மான். இது ஒரு சின்ன ஒரு கூட்டம். இவ்வளோ வெரைட்டி இருக்கும் மான் இதில். அதுக்குன்னு ஒரு பேர் வச்சுருப்பாங்க, நம்மளுக்கு சொல்ல தெரியல கரெக்டாக. அடுத்தது பார்த்திங்கன்னா யானைங்க இருக்குது, அதுக்கு தீனி போட்டதுனால சாப்பிட்டுட்ருக்குங்க. இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி போயிட்டுருந்தோம், ஒரு 7-8 இயர்ஸ் பேக் நம்ம போயிட்டுருந்தோம். அப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இந்த நீர் யானைங்கெல்லாம் அதிகமாக இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி கொஞ்சம் பார்த்திங்கன்னா பெங்களூரில் ரொம்ப டிமாண்டாக இருக்குது, தண்ணிக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறதுனால அதெல்லாம் வச்சு மெயின்டைன் பண்ண முடியாதுன்னுட்டு 2 வச்சுருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா ரொம்ப தூரத்தில் இருந்தது, அது எடுக்க முடியல. பாருங்கள் இது ஒரு வகையான மான், ரொம்ப பெருசாக ஹைட்டாக இருக்கும், நல்லா நம்ம மாடு சூடு இருக்கும். பாருங்கள் தெரியுது, ரொம்ப தூரத்தில் தான் இருக்குது. அதே பாருங்கள் எவ்வளோ ஹைட்டாக இருக்குது, எவ்வளோ பெருசாக இருக்குதுன்ட்டு. இது ஒரு வகையான இது. நாங்கள் லாஸ்ட் டைம் போகும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா இது அதிகமாக இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 7-8 தான் இருக்குது. பாருங்கள் இங்கே ஒரு சீத்தா இருக்குது, சீத்தாவா ஜாகுவார்னு தெரியல எக்ஸாக்டாக எனக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா பேர்ட்ஸு. இங்கே ஒரு வகையான கிளி நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது, ரெட்டு எல்லோன்னுட்டு கலர் சூப்பராக இருக்குது. 3 கலர் இருக்குங்களா, ப்ளூ. அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு சிங்கம் இருக்குது, 2 இருக்குது, நல்லா பெரிய சிங்கம். நாங்கள் தூரத்தில் இருக்கும்போது அதை கத்திச்சு பாருங்கள், ஒரு சவுண்டை பிடிச்சி பாருங்கள், அவ்வளோ எஃபெக்டாக இருக்கும் அது. நான் பார்த்திங்கன்னா பக்கத்தில் வரும்போது அந்த சவுண்டு வரல. இதை பார்த்திங்கன்னா இது ஒரு வகையான கிளி, ரொம்ப பெருசாக இருந்தது. இது பார்த்திங்கன்னா ஃபுல்லு க்ரீன் கலரு, இது ஒரு வகையான கிளி. அப்புறம் இங்கே ஒரு மாதிரியான ஒரு பேர்ட்ஸு, நல்லா பெருசாக இருக்குது. இதுதான் அதே மாதிரி கிளி வகையை சேர்ந்தது தான். அதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சவுண்ட் பண்ணுறதுனால இது பயந்து பார்க்குது. பக்கத்தில் இருக்கிற கிளிங்கெல்லாம் சண்டை போட்டு இருந்தது. பாருங்கள் இது ஒரு வகையான இதாக ரொம்ப சூப்பராக இருக்குது இது பார்க்குறதுக்கு. பக்கத்தில் பார்த்திங்கன்னா காட்டு சேவல், இதுதான் காட்டு கோழின்னு சொல்லுவாங்க, காட்டு கோழி சேவல். அது ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள்.
இது எனக்கு தெரியும். இது 100% பார்த்திங்கன்னா காட்டு சேவல் தான். அது நான் காட்டில் பார்த்துருக்கேன், அதனால் கரெக்டாக நான் சொல்கிறேன். இதுவும் பார்த்திங்கன்னா காட்டில் நான் பார்த்துருக்கேன். இது மாதிரி ஒரு வகையான இது பேர் தெரியல எனக்கு, அதுக்கெல்லாம் என்ன பேருன்னுட்டு. இதுவும் பார்த்திங்கன்னா காட்டு இதில் இருக்கிறது தான். பாருங்கள், அது ஒரு வகையானது. அது வால் பார்த்திங்கன்னா ரொம்ப நீளமாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஒரு பெண் கோழி. லவ் பேர்ட்ஸ் பாருங்கள், இது நிறையா இருந்தது. அது சவுண்டு பார்க்குறது ரொம்ப அழகாக இருந்தது. இது பார்த்திங்கன்னா வெளிநாட்டு குரங்கு, நம்ம இந்தியன் குரங்கு பேசிகிட்டு இருந்தது. நாங்கள் போயிருந்தோம் பார்த்திங்கன்னா அது பாட்டு அது செப்பரேட்டாக போயிடுச்சு. இது பார்த்திங்கன்னா செப்பரேட்டாக வந்துடுச்சு. இது பாருங்கள், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. மூஞ்சி பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. 2 இருந்தது இதுங்க. பாருங்கள், மேலே ஒன்று உட்காந்துட்டுருக்கு, கீழே ஒன்று இருந்தது. பார்த்திங்கன்னா மயில் பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் 2 தான் இருந்தது. லாஸ்ட் டைம் போகும்போது பார்த்திங்கன்னா அதிகமாக இருந்தது, கலரான மயிலுங்கெல்லாம். இப்போ பார்த்திங்கன்னா மெயின்டைன் கரெக்டாக அவங்க பண்ணுறதுனால அனிமல்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது. பேர்ட்ஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. பாருங்கள், இது ஒயிட் கலரு. அடுத்தது பார்த்திங்கன்னா முதலையும் ரொம்ப கம்மியாக தான் இருந்தது, அதிகமாக இல்லை. 2 வகையான முதல்ல இருந்தது. ஒன்று நீளமான ஒன்று இருந்தது. அடுத்தது பார்த்திங்கன்னா அது அப்புறம் ரொம்ப ஷார்ட்டாக இருந்தது. அது ஒரு வகையானது இருந்தது. அது வீடியோ எடுக்கலை நான். குரங்குங்களும் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா சின்ன குட்டிங்க பாருங்கள், ஒரு 3-4 குட்டிங்க இருக்குது. ரொம்ப பார்க்குறது ரொம்ப க்யூட்டாக இருந்தது, அதனால தான் அது வீடியோ எடுத்திருக்கேன். ரொம்ப சின்ன குட்டி, அது முடி கூட ஒன்றும் டெவலப் ஆகலை. பாருங்கள், இங்கே ஒரு குட்டி இருக்குது. யாருங்களாம் கேர் பண்ணிட்டு போகிறாங்க, எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. அந்த 3 இதுவும் சும்மா சண்டை போட்டுட்ருக்குங்க. 3 பார்த்திங்கன்னா பால் குடிச்சிட்டு இருக்கு. அந்த கையெல்லாம் பார்த்திங்கன்னா, அந்த விரலெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம மனுஷன் விரலை மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு, அவ்வளோ அழகாக இருந்தது. இது பார்த்திங்கன்னா மயில், பெண் மயில். இதுதான் பார்த்திங்கன்னா ஃபீமேல் இப்படி தான் இருக்கும். அதுக்கு பின்புறத்தில் பார்த்திங்கன்னா அதிகமாக அந்த இது இருக்காது. இது ஒரு வகையான ஏதாவது ஒரு பேர்ட்ஸு ஏதோ சாப்பிட்டுருக்கு. பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது. அந்த கை, அந்த உடம்புலலாம் வந்து முடி கூட கொஞ்சம் வரல, அவ்வளோ சின்ன குட்டியாக இருந்தது. இது பாருங்கள், எவ்வளோ இதாக இருக்குது. ஒரு சிங்கத்தில் மூஞ்சி இது பார்க்குற மாதிரி. ஒரு மாதிரி டெரராக இருக்குது மூஞ்சியை பார்க்கும்போது. அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே நல்லா கலர்ஃபுல்லான கிளி இருக்குது. இது பெருசாக தான் இருந்தது. இது ரொம்ப அழகாக இருந்தது, கலர்ஃபுல்லாக. இது ஒரு மாதிரி கலர் வகையான ஏதோ ஒரு பாக்ஸு பாருங்கள். அது கண்ணு பாருங்கள் எப்படி இருக்குது, ரெட்டாக இருக்குது. இது நார்மல் நம்ம இந்தியாவில் இருக்கிற கிளிங்க தான். அதை பார்க்குறத பாருங்கள் எப்படி பார்க்குது. அதோட சவுண்டு பார்த்திங்கன்னா நிறையா கத்திட்டு இருந்தது, நல்லா இருந்தது அந்த இடமே. அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபுல்லு பாம்பு இருக்கிற இடம் தான் இதெல்லாம். பாம்புங்களை பார்த்தா அந்த வெயிலுக்கு எல்லாம் போயிட்டு அந்த வலைக்குள்ளே போயிடுதுங்க, எங்கேனா போயிடுதுங்க, கரெக்டாக கண்டுபிடிக்கவும் முடியல. பாருங்கள், இது அணில். இது ஒரு வகையான அணில். மலைப்பகுதியிலலாம் நான் பார்த்துருக்கேன். இது கொஞ்சம் பெருசாக இருக்கும் அணில். இந்த கலரில் தான் இருக்கும் இது. பாருங்கள் எப்படி ஓடிட்டுருக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா ஆமை அதிகமாக இருந்தது, டாடா ஐஸ். பாருங்கள் எப்படி ஒன்று மேலே ஒன்று ஏறிட்டு எப்படி வரிசை லைனாக எப்படி இருக்குன்னு பாருங்கள். இங்கே பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல எல்லாம் தண்ணியில் விழுந்துட்டு மேலே வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்குங்க, வெயிலுக்கு வந்துட்டுருக்கு. இது பார்த்திங்கன்னா முல்லாம் பன்றி. இதுவும் பார்த்திங்கன்னா ஃபுல் வெயிலுக்கு எல்லாம் ஃபுல்லாக வலைக்குள்ளே போயிட்டு எல்லாம் ஓய்வு எடுத்துகிட்டு இருந்தது. கொஞ்சம் மட்டும் தெரிஞ்சு பாருங்கள், பின்னாடி வால் மட்டும் தெரிஞ்சது.
ஒரு 3 இருந்தது, லைட்டாக தான் தெரிஞ்சுது. எல்லாம் உள்ள வலைக்குள்ளே போயிட்டு இருக்கிறதுனால நம்ம வீடியோ எடுக்க முடியல. இது பார்த்திங்கன்னா 2, இது ஒரு ஒயிட் கலர் ஒன்று இருக்குங்க. இது பேர் எனக்கு தெரில எக்ஸாக்டாக. பாருங்கள், இங்கே ஒரு மலை பாம்பு, ஏதோ ஒரு பாம்பு இருக்குது. இன்னொன்று பார்த்திங்கன்னா வலைக்குள்ளே இருக்குது. அது போட்டல் பார்த்திங்கன்னா இது நாகப்பாம்பு தான் போட்டிருந்தாங்க. இங்கே ஒரு பாம்பு பாருங்கள் எட்டி பார்க்குது. எல்லாம் ஃபுல்லு வலைக்குள்ளே தான் இருக்குங்க. பாருங்கள், இது ஒரு வகையான ஓணம், பெரிய ஓணம். பாருங்கள், கீழே பார்த்திங்கன்னா ஒரு உடும்பு மாதிரி இருக்குது, பார்த்திங்கன்னா ஓணம் மாதிரி இருக்குது. தேன் பார்த்திங்கன்னா நிறையா இருந்தது. பாருங்கள், எல்லா மரத்துலேயும் தேன் இங்கே இருக்குது. இது பாருங்கள் 2 பறவைங்க பார்த்திங்கன்னா முட்டை இருக்குது பாருங்கள். ஒரு மாதிரி நீல கலரில் முட்டை வச்சுட்டு அதுக்கு பாதுகாப்பாக உட்காந்துட்டு இருக்குங்க. இது பாருங்கள், இதெல்லாம் ஃபுல் வெளிநாட்டு பறவைங்க தான். நிறைய இருக்குது இந்த இதில். எல்லாம் கொஞ்சம் உள்ள லாங்கில் இருந்ததுனால கரெக்டாக நம்ம வீடியோ எடுக்க முடியல. மெஸ் வேறு போட்டுருக்காங்க, சேஃப்டி மெஸ்ஸு. அதனால நம்ம அந்த ஜூம் பண்ண கூட போக்ஸ் ஆக மாட்டேங்குது மெஸ் இருக்கிறதுனால. இந்த வாத்து அதிகமாக இருந்ததுங்க, கொக்கு, இது மாதிரி நிறையா பறவைங்க இருந்தது. பாருங்கள், இதுவும் ஒரு நம்ம இந்தியன் குரங்கு இல்லை, இதுவும் பார்த்தோன்னா ஒரு வெளிநாட்டு குரங்கு தான். தெரியும், இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. உங்களுக்கு சிங்கம் மாதிரி இருக்கும் முன்னாடியெல்லாம். அதை மூஞ்சி பாருங்கள், மூஞ்சி கரெக்டாக காட்டல, அது பார்த்தா தெரியும் உங்களுக்கு சிங்கம் மாதிரி இருக்கும். இது பார்த்திங்கன்னா பட்டர்ஃப்ளை கார்டன் தான். அது சும்மா அங்கங்கே பார்க்கறதுக்கு போட்டோ தான் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. உள்ளே பார்த்திங்கன்னா நாங்கள் போன டைமில் பட்டர்ஃப்ளை எதுவும் இருக்கலை. சில செடிங்களில் ஃப்ளவர் மட்டும் வச்சுருந்தாங்க. அதுக்கு சார்ஜஸ் பார்த்திங்கன்னா 50 ருபீஸ் சார்ஜஸ் பண்ணுறாங்க. ஏன்னா நாங்கள் போய் வேஸ்ட்டு தான் ஆச்சு, எந்த யூஸ்ஃபுல்லும் இல்லை. இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு இது மாதிரி கட்டி இதுக்குள்ளே தான் பட்டர்ஃப்ளை இருக்கும். இந்த நாங்கள் போன சீசனில் எதுவுமே இல்லை. ஒரு சின்னதாக ஒரு 4-5 தான் இருந்தது. அது பார்த்திங்கன்னா ஒரு ஃபால்ஸ் மாதிரி பண்ணி அதில் மீன்களாக விட்டுருக்காங்க. பாருங்கள், இந்த இதுக்குள்ளே தான் அந்த பட்டர்ஃப்ளை இருக்கும். சீசனில் போனால் கிடைக்குமே நம்ம. நாங்கள் போன சீசனில் எதுவுமே இல்லை, எதுவும் பட்டர்ஃப்ளை எடுக்க முடியல. இருந்தால் நல்லா பார்க்குறது ரொம்ப அழகாக இருந்துருக்கும். பாருங்கள், அதுக்குள்ளே சின்னதாக ஃபால்ஸ் மாதிரி பண்ணி அதிலெல்லாம் மீனெல்லாம் விட்டுருக்காங்க. அது கலர் மீன்களும் இருக்குது. இந்த வீடியோ பார்க்குறவங்க யாரும் பட்டர்ஃப்ளை கார்டனுக்கு போகும்போது அதிகமாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நான் லாஸ்ட் டைம் போகும்போது பார்த்திங்கன்னா சஃபாரியும் போகல, இந்த பட்டர்ஃப்ளை கார்டனுக்கு போகலை, வெறும் ஜூக்குள்ளே தான் போயிட்டு வருங்க. அப்போ பார்த்திங்கன்னா அனிமல்ஸ் எல்லாமே நிறையா இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே ஃபஸ்ட்டு கம்பேர் பண்ணுறது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. கரெக்டாக பார்த்திங்கன்னா மெயின்டைனே பண்ணுறதில்ல அவங்க. நான் லாஸ்ட் டைம் போகும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா நீராணிங்கெல்லாம் ஒரு 50க்கு மேலே இருந்திருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா 2